கண்ணகி படம் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். முக்கியமான டைரக்டராக யஷ்வந்த் இருப்பார். ஏன்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிக்கலான ஒரு கதை தான். பெண்களோட எமோஷனை, பெண்ணோட லைஃப்பை ஒரு ஆணோட பார்வையிலேருந்து சொல்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் வந்து ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ஸ்கில் அண்ட் வந்து இந்த சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, இந்த அக்கறை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அக்கறையை வந்து ரொம்ப அற்புதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விவாதத்தையும் உண்டு பண்ணும், நல்ல ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். அண்ட் ஓவரால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செம ஃபீல் குடாக இருந்தது. ரொம்ப நல்ல டிஸ்கஷன் இருந்தது. எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கீர்த்தியிலிருந்து பெண்களாக நடித்த எல்லாருமே, அதுக்கு பேரா நடித்தவங்களும் சரி, எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் டெக்னீஷியன், இந்த டெக்னிக்கல் க்ரூ வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்டு டிரெக்டோரியல் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு யஷ்வந்தும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நிச்சயமாக இந்த படம் வந்து மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும், நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த திரைப்பட குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது. அது சாதாரண விஷயம் தான் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது. நிச்சயமாக ரொம்ப முக்கியமான டிஸ்கஷனை க்ரியேட் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணோட பார்வையிலேருந்து பேசப்படுற ஒரு முக்கியமான திரைப்படமாக அது இருக்கும். சமீப காலங்களில் நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வந்து பர்சன், மனிதன் தான். நம்ம எல்லாருமே ஆண் பால் பெண் பால் பார்க்க வேண்டிய அவசியம். தேங்க்யூ. நல்ல போஸ்டர், ரொம்ப முக்கியமான போஸ்டர். வணக்கம். யஷ்வந்த் கிஷோர். அவன் எந்த டென்ஷனில் இருக்கோ அதே டென்ஷன் நானும் இருக்கேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷம் முன்னாடி அவன் யூடியூப் வீடியோ பார்த்து அவன் இன்றைக்கி சென்னையில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான். ஆமாம், அவனுடைய தாக்கம், அவனுடைய ஆர்வம் பார்த்து நீ இங்கே அங்கே இருக்க வேண்டிய கிடையாது, இங்கே வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்ட ஒரு காரணம் இன்றைக்கி அது வந்து இவ்வளோ அழகாக முழுமை பெற்றிருக்கு. நான் எதை ரசித்தனோ, அவன் வீடியோஸை பார்த்து, அவன் உணர்வுகள் பார்த்து, எந்த எண்ணத்தை பார்த்து எதை ரசித்தனோ அதை ஒரு கிராஃப்டோடு இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். அது வந்து அந்த வளர்ச்சி 6 வருஷத்தில் அவன் கற்றுக்கிட்ட வளர்ச்சி, அவன் வந்து அந்த எண்ணத்தை வந்து அவன் கரெக்டாக செயல்படுத்தியிருக்காங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது முதல் சந்தோஷம் எனக்கு தான். அது வந்து ஒரு படமாக பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுறேன். இது வந்து ஏதோ ஒரு வார்த்தையாக கேட்டுட்டோ இல்லை ஆசைப்படுறது மட்டும் கிடையாது. ஒரு உருவமாக, ஒரு பொருளாக பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப அப்படியே உணர்வு பட்டலமாக தான் நான் இங்கே நிற்கிறேன். அவ்வளோ அருமையாக எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கான். ஃபஸ்ட்டு அதாவது எடுத்துக்கிட்ட விஷயம், ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நம்ம தமிழ் சினிமாவில் பெண்களை பற்றி பேசியிருக்காங்க. பட் அதை மீறி அது மீறின்னு சொல்ல வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கனால தயக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை சொல்கிறது அது ரொம்ப கஷ்டம். அதை ஒழுங்காக பண்ணியிருக்கான். அதை தாண்டி ரொம்ப எனக்கு பிடிச்சது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் தான். அது தனித்தனியாக சொன்னால், அதாவது அத்தனை பேருமே இல்லை, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஒரு பர்டிகுலராக நான் வேண்டி கேட்டுக்கிறது, லேடிஸ் தைரியமாக வாங்க தேட்டருக்கு. இந்த படம் உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வரைக்கும் உங்கள் குடும்பத்து மேலேயே உங்களுடைய லேடிஸ்க்கான பெர்ஸ்பெக்டிவே மாற்றி விடும். உங்களுக்கே வந்து உங்களை பற்றி இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும்னு நான் பாட்டி சொல்லிட்டே போவேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து என்னுடைய அசிஸ்டண்ட் யஷ்வந்த் கிஷோர் அவனோட டீமுக்கும் அவனோட பர்டிகுலராக அவனுக்கும் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் தரணும்னு ஆசை எடுத்துக்கிறேன். என்னோட குரு எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிக்குவா. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்கும் எப்படி பிடிக்குங்கிறத படம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க. படம் வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 சீன் வர மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, படத்தில் வந்து 4 பெண்களோட கதை இது. அது வந்து பெண்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த படத்தை வச்சு நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்கங்கிறது நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. தேங்க்ஸ். படத்தில் பேசின விஷயந்தான் இது. வந்து அந்த பெண்கள் வந்து சமூகத்தில் எப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, கல்யாணம்ங்கிற விஷயத்து மூலமாகவும் அவங்க மேரேஜ் தான் அவங்களோட அல்டிமேட் எய்மா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இந்த படம் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான்.
நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. நம்ம யூஸ்வலாக யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் படத்தில் நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அத்தனை டெக்னீஷியன்ஸ் வச்சுட்டு அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அவர் முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறனால பெருசாக எனக்கு ஒன்றும் பேர்டனாலாம் தெரில. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இது பெண்களுக்கான படம் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்களும் எல்லாருமே பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி அவங்களும் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்ணகி ரொம்ப அழகான படம். இது வெறும் பெண்களுக்கான ஒரு கதை கிடையாது, ஒரு சொசைட்டிக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம், ஒரு அழகான ஒரு மெசேஜ். ரொம்ப இன்டென்ஸான சப்ஜெக்ட் இருந்தாலும் அங்கங்கே லைட் மூமெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லவே தேவை, எல்லாருமே பிச்சு ஓத்திருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி என்னோடய ஃப்ரெண்ட் அம்மு சொல்லி தான் எனக்கு இந்த படத்தை பற்றி தெரியும். ஸோ தேங்க்ஸ் அம்மு ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு திஸ் மூவி. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வெற்றியும் அதில் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லைக் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அண்ட் டைரக்ஷன் வைஸ் லைக் இட்ஸ் அ வெரி வெரி கிரிட்டிக்கல் மூவி டு டேக். ரொம்ப அழகாக 4 ஸ்டோரியை வந்து ஸ்டிச் பண்ணி அது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். கண்டிப்பாக அது லாஸ்ட்டில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இட் வாஸ் லவ்லி. லைக் லாஸ்ட் மூமெண்ட் நான் எதிர்பார்க்காது. அண்ட் டெஃபினெட்லி திஸ் வில் பி கனெக்ட் டு லாட் ஆஃப் பீப்புள். நிறைய பேர் வந்து அவங்களோட கதையோ இல்லை எங்கேயாவது கேள்விப்பட்ட கதையோ கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு அழகான பதில். எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் எண்டிங்கோ இல்லைனா பாசிட்டிவ் எண்டிங்கோ அப்படிலாம் இருக்கும். இதில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி திஸ் ஷுட் பி அ குட் ரீச். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் நான் நம்புகிறேன். அண்ட் thanks for inviting me again, and all the best to the whole team and to the director and to all the technical crew. Thank you once again. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணகி திரைப்படம் வந்து ஒரு வெறும் படம் கிடையாது, ஒரு பெரிய பாடம். யஷ்வந்த் கிஷோர் ஒரு அறிமுக இயக்குனருடைய படம் மாதிரியே இல்லை. நிறைய இடங்களில் கைத்தட்டி சிரித்து, பல இடங்களில் மனசு விட்டு அழுது, ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஆமாம், ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது. சில படங்கள் வந்து நம்முடைய மூளையை தொடும், வெகு சில படங்கள்லாம் நம்முடைய இதயத்தை தொடும். இது ரொம்ப 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 முக்கியமான படம். யஷ்வந்துக்கு மட்டும் கிடையாது, இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது, இது தமிழ் சினிமாக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இதை வந்து தயாரிக்க முன்னிருந்த தயாரிப்பாளர், இயக்குனர் தம்பி யஷ்வந்த் மற்றும் இதில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள், அம்மா பிராமி, வெற்றி, மோனிகா மேம், எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்களும் தொடர்ந்து பார்த்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொன்னதுல படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல நான் ஒரு கேர்லா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆக்சுவலாக வந்துட்டு படத்தில் சில மெசேஜ் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஒரு கேர்ளுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போனாலும் அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டைரக்டர் யஷ்வந்த் வந்துட்டு சூப்பராக சொல்லியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க லைஃப்பில், அதாவது ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது லேடிஸ் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை ரொம்ப தத்ரூபமாக சில விஷயம்லாம் காமிச்சிருந்தாரு. ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. என்னன்னா அந்த லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணுக்கு என்னாலும் பரவாயில்ல, முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எதுனால ஐ மீன் ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டோரியை சொல்லிடாதீங்க. ஸோ அப்படின்னு ஒரு பவர் கொடுத்தாங்க. அது பிடிச்சிருந்தது. ஸோ வந்துட்டு ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். அதுக்கப்புறம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் தான் அவர் தான். அதுக்கப்புறம் ஹோல் என்டையர் க்ரூ, கீர்த்தி பாண்டியன், ஆமாம் அது ஹோல் என்டையர் க்ரூ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு எல்லாரும் வந்து இதை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப வந்துட்டு பயங்கரமான ஒரு படம். ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மயம் கோபிங்க. ரொம்ப சிறந்த படம், மறக்காமல் படம் பார்த்துருங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அம்மு தங்கச்சி தான் கூப்பிட்டா, தங்கச்சிமாவோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி மிரட்டலாம் ஆச்சு. ஏற்கனவே என் தங்கச்சி நான் வியந்து பார்த்துருக்கேன். தங்கச்சி கூட்டமைக்கு தான் இந்த படத்துக்கே வந்தேன். படம் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷம். நல்ல படம் பார்த்துருக்கேன். வெற்றி எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். தம்பி அவங்க கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணோட ட்ராவல் இருக்குல்ல, ரொம்ப அழகான ட்ராவல். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க என்பதை இந்த கதை விளக்கியிருக்கு. இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான கதையை, 4 கதையை ஒன்றா இணைச்சி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு இந்த படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கான முயற்சியை எல்லாரும் ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. யாரும் நடித்த மாதிரி தெரியல. அவ்வளோ அழகாக சிறப்பான ஒரு படமாக இருந்து மறக்காமல் எல்லாம் தியேட்டருக்கு படம் பாருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். தாய் இல்லாமல் பிறக்க முடியாது, தந்தை இல்லாமல் பிறக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. தாயை கடந்து தான் நம்ம எல்லாரும் போயிருக்கோம். இந்த பெண்ணுக்கான ஒரு படமாக தான் இந்த படமே இருக்குது. மறக்காமல் எல்லாரும் படம் பார்க்கணும். பார்க்கக்கூடிய படம் தான், மறக்காமல் வந்து பாருங்க. வாழ்த்துக்கள். படத்தில் கூப்பிடுவாங்க, வழக்கமாக உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு சீன் பாஸ் ஆகி போயிடும். என்னையும் அதே மாதிரி தான் சொன்னார். ஒரு பெருசாக ஒரு 4 சீன் இருக்குன்னாரு. சரி, எல்லா படம் மாதிரி நினச்சேன். சத்தியமாக சொல்கிறேன், அந்த 4 சீனும் பேசப்படுற அளவு கொடுத்துருந்தாரு. என்ன ஒன்று ஏமாற்றிட்டாருன்னா, கடைசி வரைக்கும் இவர் நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. படத்தில் இவர் வெறும் டைரக்ட் பண்ணுறதா தான் நம்பி இருந்தேன். தேட்டரில் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இவர் நடிச்சிருக்காருன்னு.
இன்னொன்று எல்லாருமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம். இது மாதிரி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப புரிஞ்சிக்க முடியாது. ஒரு டைம் ட்ராவல் படம்லாம் பார்த்தா ஏன் இது வந்தது, ஏன் போச்சுன்னு, இது வந்து எல்லா கேட்டகரியும் பார்க்கக்கூடிய அருமையாக எடுத்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. கண்ணகி நாங்கள் ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நினச்சோம். ஸ்க்ரீன் ப்ளே வெரி நைஸ் சார். ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வரும்போது அது அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு. ஆல் தி கேரக்டர்ஸ் வந்து பண்ணும்போது எல்லாமே ரியல் லைஃப்பில் நிறைய கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. கேர்ள்ஸோட ஆக்சுவலாக என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்க என்னவா இருக்கணும், அப்பாவோட விஷயம் எல்லாமே வந்து லைக் ஒரு படம் நம்ம என்கேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அது ஒரு மாதிரி அந்த ட்ராவலே அப்படி இருந்தது. ஸோ டேரக்டர் கதை சொல்லும்போது நான் நிஜமாக தோணுச்சு ஒரு டேரக்டராக இருப்பாரோன்னு நினச்ச வகையில் வந்து பார்க்கும்போது அவர் டேரக்டராக நின்றுட்டு இருந்தார். ஸோ அது செம்ம. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேர்ள்ஸோட எமோஷன்ஸை ஒரு பொண்ணோட கதை மாதிரி சொல்லி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பண்ண நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணிட்டு நடிச்சிருக்க விஷயமும் வந்து வெரி நைஸ். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். எனக்கு அன்னைக்கு பெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படம் என்னை அழ வச்சது, சிந்திக்க வச்சது, சிரிக்க வச்சது. இது எனக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. அண்ட் அந்த கடைசியாக அந்த கதை வந்து எப்படி வந்து முடிஞ்சதுன்றது வந்து அது ரொம்ப நியாயப்படுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், நிறைய பேர் பார்க்கணும். அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்பெஷலி வந்து அந்த டிவோர்ஸ் கேஸ் அது சொல்லணும். ஒரு ஸ்டோரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது எப்படி முடிச்சாங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே அப்படி ஏற்றுக்கிற ஒரு விஷயம் பெருசாக இருந்தது. அண்ட் மல்டி சரக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அது பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்தது. மல்டி சாரல் ஃபிலிம்னு சொல்ல நல்ல படம். கண்டிப்பாக பாருங்க. அண்ட் ஒரு பட்ஜெட் படமாக எடுத்து டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் இப்படி ஒரு டாக் வர்றது நான் டைரக்டருக்காக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நல்லா இருக்குது. இன்னும் நல்லா எல்லாருமே வந்து அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. யாருமே தனியாக தெரியல. ஆக்சுவலி படம் பார்த்த மாதிரியே இல்லை, அது ஸ்க்ரீனில் வந்து நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த பர்சனல் டச் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு நூலகத்துக்குள்ளே போய் வந்த மாதிரி இருந்தது. இருங்க பேசிட்டோம். ஒரு நிமிஷம் தம்பி இருங்க பேசிட்டோம். 4 புத்தகத்தையும் படித்த மாதிரி இருந்தது. வாழ்க்கையில் ஒருத்தரும் எந்த புத்தகத்துக்கு சொந்தக்காரர்னு ஒரு நல்ல கருத்தை, சமுதாயத்துக்கு ஏற்ற கருத்தை எடுத்துன்னு போகிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு விதையை விதைச்சிருக்காங்க. இந்த விதைக்கு மக்களாகிய நம்ம வந்து நல்ல உரமாகவும் நீரையும் ஊற்றி வளர்த்தோம்னா கண்டிப்பாக சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த சிற்பிகளாக இந்த படத்தை உருவாக்கியவர்கள் இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது நல்லா வெற்றி பெற்று சமுதாயத்திற்கு நல்ல ஒரு செய்தியை விளக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேங்க. வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல உமன் சென்ட்ரிக் படம் பார்க்குறேன். ஸோ வி ஷுட் என்கரேஜ். இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது, நம்ம என்கரேஜ் பண்ணணும். பிகாஸ் இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு ஃபுல் க்ரூ எல்லாமே, காஸ்டிங் எல்லாமே நல்ல உமன், நிறைய நல்ல ஹீரோயின்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ thoroughly enjoyed the movie and I enjoyed the music also. So you should encourage such movies and you should see it. Thank you. இல்லை, 50 வருஷமாக ஜேர்னல்ஸ் நிறைய படம் பார்த்துருக்கேன். பட் இப்படி ஒரு ஜேர்னல் பார்த்ததே இல்லை. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை சன். பியூட்டிஃபுல். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு இது வரும், எண்டில் இது மாதிரி வரும். வேற என்ன, மக்கள் தான் சொல்லணும். மற்றது ஏன்னா ரொம்ப 4 ஹீரோயினிஸ் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. யாரை விட பெஸ்ட்டாக நடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்க பார்த்தா எல்லாமே அவங்களோட ஆக்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. யஷ்வந்தோட தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கிரியேட்டராக நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.